ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் ஹெர்பல் கேர். இன்னைக்கு நம்ம மாஸ் ஹெர்பல் கேரில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் செய்ய முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த டேண்ட்ரஃப் ஷாம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓரளவும் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா EDTA 0.4 கிராம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் EGMS ஒரு 4 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் SCA பவுடர் தான் நமக்கு ஃபோமிங் ஏஜென்ட். நான் இன்னைக்கு 200 கிராம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 20 கிராம் SCA பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொக்கோ மோனோ ஒரு 1.5 கிராம் போட்டுக்கலாம். 1.5 கிராம் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் PEG 150 பார்த்தீங்கன்னா 0.5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்ததெல்லாம் கொஞ்சம் ஷைனிங் லுக் கொடுக்கறதுக்கு. ஸோ கொக்கோ மோனோவுமே திக்னிங் ஏஜென்ட் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்றேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CABP. ஸோ இதுதான் ஃபோமிங் பூஸ்டர். ஸோ CABP பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு 100 கிராம் ஷாம்பு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 கிராம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபோமிங் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் 20 கிராம் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு ஒரு 30 கிராம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம கொஞ்சம் மெல்ட் பண்ணணும். ஏன்னா டைரெக்டாக நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக அது தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குவான்டிட்டி நிறைய செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக ஒரு இண்டக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கம்மியான குவான்டிட்டி செய்கிறோம் அப்படின்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். டபுள் பாயிலிங்கில் இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம DM வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. டைரெக்டாக இதை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் மெல்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற EGMS PEG இதெல்லாம் கொஞ்சம் கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லாவே மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஹெர்பல் வாட்டர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படிங்கிறதுனால நீம், அப்புறம் துளசி, கொஞ்சமாக லெமன், அதுக்கப்புறம் பொடுதலை, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம நல்லா பாயில் பண்ண வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ DM வாட்டர், அதாவது நம்ம இன்ஃப்யூஸ்டு பண்ண வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 140 ml நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 200 கிராம் சேர்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு 140லேருந்து 150 நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமாக. அது போக நம்ம எல்லா பொருட்களும் சேர்க்கும் போது உங்களுக்கு 200 மில்லி கண்டிப்பாக உங்களுக்கு தாராளமாக ஷாம்பு கிடைக்கும். ஸோ இந்த பேஸில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்தாலுமே அந்த ஷாம்போட தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி நீங்கள் கம்மியாக சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்களை ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தாராளமாக 150 ml வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்த எல்லா பொருட்களும் நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படிங்கிறதுனால நீம், துளசி இந்த மாதிரிலாம் சேர்த்துருக்கோம். நீங்கள் ஹைபிஸ்கஸ் ஷாம்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹைபிஸ்கஸை இன்ஃப்யூஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரைஸ் வாட்டர் நீங்கள் அதை ரெடி பண்ணி நீங்கள் ரைஸ் வாட்டர் ஷாம்புவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஐடியாஸ் தான் இது. ஒரு பேஸாக நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பல விதமான ஷாம்பு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்.
இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொக்கோ குளுக்கோசைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இந்த கொக்கோ குளுக்கோசைடு வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கண்டிஷனிங் லெவல் இருக்கும். அதே மாதிரி கிளிசரின் வந்து டிஎம் வாட்டர் நம்ம வந்து இன்ஃபியூஸ்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அது கூடயே நான் வந்து கிளிசரின் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே ஒரு 10 கிராம் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பபிள்ஸா கொஞ்சம் நுரத்தன்மையோட தான் இருக்கும். இது வந்து செட்டில் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம கடையில் வாங்குற ஷாம்பு மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி உங்களுக்கு அந்த கடையில் வாங்குற ஷாம்பு மாதிரியே கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம கூலிங் ஃபேஸ் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கூலிங் ஃபேஸ் அப்படிங்கும்போது நல்லா கொஞ்சம் ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து இது கூட வந்து பாலிசெவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் முடி வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் செட்ரிமோனியம் குளோரைடு, அப்புறம் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படிங்கிறதுனால நீம் ஆயில், அப்புறம் டீ ட்ரீ ஆயில்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னுமே அதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ எவ்வளோ அளவு அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியாக வந்து நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செட்ரிமோனியம் குளோரைட்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கண்டிஷனிங் லெவல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நீம் ஆயில் அண்ட் டீ ட்ரீ ஆயில் வந்து உங்களுக்கு ஹேருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து செட்ரிமோனியம் குளோரைடு, அப்புறம் வந்து நீம் ஆயில், டீ ட்ரீ ஆயில், இது எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ml வந்து நீங்கள் ஷாம்பு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 drops வந்து நீங்கள் டீ ட்ரீ ஆயில் வந்து 5 drops வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து 200 ml அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல டபுளாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா கலர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட், லெமன் இந்த மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸுமே இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலர் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர், வேறு என்ன கலர் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்மளோட சாய்ஸஸ் தான் கலர்லாம் வந்து. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் தேவைப்பட்டா, இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இன்ஃப்யூஸ்டு பண்ண வாட்டர் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறனால நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபினாக்சி எத்தனால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினாக்சி எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சோடியம் பென்சோனைட் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி உடனே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிகமாக நீங்கள் வந்து இதெல்லாம் சேர்க்க வேண்டாம். நீங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவெல்லாம் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சீக்கிரமாகவே நீங்கள் அதை காலி பண்ணிடுவீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு இப்போ எல்லாமே நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், 1 by 1 ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் இதில் கொஞ்சமாக சோடியம் பென்சோனைட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். ஸோ எல்லா ஷாம்புலையுமே நீங்கள் சோடியம் பென்சோனைட் ஆட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு ஷாம்புக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இன்றைக்கி இதுக்கு இது தேவைப்பட்டதுனால நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஃபினாக்சி எத்தனால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் பெப்பர்மெண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி துளசியெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஹேருக்கு சரி நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படிங்கிறனால இது கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எல்லாமே சேர்த்து 1 by 1 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேக்ரன்ஸ், இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் மின்ட்
ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சமா கிரீன் கலர் வந்து சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமா கிரீன் கலர் ஆட் பண்ணி பார்க்குறேன். சப்போஸ் நம்மளுக்கு அந்த கலர் பத்தாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் கொஞ்சமா எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ தேவைப்பட்டா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க, தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் கலர் ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து கொஞ்சம் அந்த கலர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஷாம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இது அப்படியே செட்டில் ஆக விட்டுருங்க. செட்டில் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய ஷாம்பு மாதிரியே உங்களுக்கு பார்க்குறதுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அப்படி தெரியாது. ஸோ இப்போ வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நான் மறுநாள் தான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த கலர் அந்த லுக் எல்லாமே உங்களுக்கு அந்த கடையில் கிடைக்கக்கூடிய ஷாம்பு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். அப்படியே நல்லா அந்த ஒரு ஷைனிங் லுக்கு அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அப்படியே இருக்கும். ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரேக்ரன்ஸுக்கு தகுந்தாப்புல நல்ல ஒரு ஃப்ளேவரும் உங்களுக்கு இருக்கும். நம்ம கொடுத்துருக்க அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு இதே மாதிரி ஷாம்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷாம்பு மேக்கிங் வந்து வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்பட்டால் அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரே ஒரு ஷாம்பு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல ஷாம்புகள் பண்ணக்கூடிய ஐடியாஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணதை வந்து பாட்டிலிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா பாட்டில் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அப்படி வந்து வச்சுட்டேன். ஸோ நம்ம எப்பயுமே வந்து ஒரு பாட்டில் வந்து பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் மெஷர்மெண்ட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கான பாட்டிலில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி தான் உங்களுக்கு நீங்கள் ஷாம்பு வந்து மேக்கிங் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.